கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்அப்பா நல்லவர். புதிய காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். எதிர்பாருங்கள், ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு நிரப்பப்படும். எலிசா தீர்க்கதரிசி அவனை தேடி தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு போன ராஜாக்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறான். இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அதாவது நீங்கள் பள்ளத்தாக்கில் வாய்க்கால விட்டுங்க, எல்லாமே தண்ணீரால் நிரப்பும். பாருங்கள், நிரப்பப்படும். அது ஆண்டவர் செய்வார். தேவன் அதை செய்வார். தேவ பிள்ளைகளே, அவரால் நிரப்ப முடியும். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். தேவனால் களஞ்சித்து நிரப்ப முடியும், வீட்டை நிரப்ப முடியும், குடும்பத்தை நிரப்ப முடியும், உங்களை செல்வத்தில் நிரப்ப முடியும், அபிஷேகத்தில் நிரப்ப முடியும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 23:5 சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றதை பார்க்குறோம். நிரம்பி வழிகிறது, நிரப்புகிற தேவன். ஈசாக்க பாருங்கள், நல்ல ஆண்டு விவசாயம் பண்ணும்போது அது ஆசீர்வாதத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரம்பி வழி செய்தார். 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் லூக்கா 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே பேதுருடைய படகுல மீன்களை நிரம்பி வழியை செய்தார். அவன் வலையை வீசின பொழுது சரியான வலையெல்லாம் கிழிந்து போக நினைக்கிற அளவுக்கு மீன்கள். அவன் படகும் நிரம்பி, அவன் கூட்டாளிகளுடைய படகும் நிரம்பிச்சு தான். தேவன் நிரப்புவார். வெறுமையாக வைக்கிற ஆண்டவர் அல்ல, குறைவாக வைக்கிற தேவன் அல்ல, கொஞ்சமாய் வைக்கிற தேவன் அல்ல, நிரப்புகிறவர். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து நிரப்பி எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு 12 குடிநரை மீதி எடுக்க வைத்த ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். நீங்கள் இதுவரையிலும் குறைப்பட்டு இருக்கலாம், நிச்சயமாய் நிரப்புவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் மழையும் காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீரை கொண்டு வருகிறவர் ஆண்டவர், அதிசயம் செய்கிறவர் ஆண்டவர். ஏசப்பானால் முடியாத காரியம் என்ன இருக்குது? எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவன் நம்முடைய தேவன். அவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறைவெல்லாம் நிறைவாக போகிறது. இன்றைக்கு அதற்கான வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அதிசயம் நடக்க போகிறது. அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் சாட்சியை அறிவிக்க போகிறீங்க. எங்களுக்கு ஆண்டவர் இப்படி நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதங்களை தந்தார் என்று சாட்சி கொடுக்க போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விசேஷித்த பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் தகப்பனே, அப்பா, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காக நன்றி. எல்லாம் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்பு என்று சொல்லி நிரப்பினவர் நிரப்புங்க. குறைபாடு இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கடன் பாரத்தில் இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எதை செய்த வாக்கியங்கள் இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் குறைபட்டு இருக்கிறோமே என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ அதிசயத்தை நீர் செய்யும்படியாய் செபிக்கிறேன். எல்லாம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். குடும்பத்தில் எல்லாம் நிரம்பி வழியட்டும். ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, அப்படி செய்கிறதற்காய் நன்றி. வியாதிஸ்தர்களுக்காக உம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக, இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக, இப்பொழுதே தொட்டு சுகமாக்க. சகல நோய்களும், கேன்சர், கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, இருதய பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், சுகம் அடையட்டும். ஆண்டவரே, திருமணம் நடக்காத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். படிப்பில் இருக்கிற தடை பிள்ளைகளுக்கு மாறுவதாக. படிப்பு ஆண்டவரை கிடைக்கட்டும் என்று செபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். பிசினஸ் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி செய்கிறதுக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டிய ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.